குட்டி சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்காளா? அவகிட்ட இருந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னா பிள்ளை கையில இருந்து எதுக்கிட்ட ஐஸ்கிரீம் புடுங்கனா அவகிட்ட கொடு. அம்மா நிஷா குட்டி கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் நான் வாங்குனேன்டா. ஆனா என்னடி ஆனா வந்து போயிட்டு அடக்க பிள்ளை கிட்ட ஐஸ்கிரீம் கொடு அவ சாப்பிடட்டும். அம்மா நிஷா குட்டி அவ சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரல. பிள்ளை எப்படி பாம்பு போல இப்படி அழுதுகிட்டே இருக்கா? அவ கையில ஐஸ்கிரீம் கொடு. அம்மா நிஷா குட்டி ஐஸ்கிரீம் அவ சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வரல. நவீனுக்கும் நவீனனுக்கும் கொடுக்கிறதுக்கு என்ன பூமாரி சொல்லியா? நவீனுக்கும் நவீனனுக்கும் ஐஸ்கிரீமா? ஆமாமா நிஷா குட்டி நவீனுக்கும் நவீனனுக்கும் நான் ஐஸ்கிரீம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு 2 கப் நிறைய ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தா. இப்பலாம் தம்பிக்குல ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதாமா அவ கையில இருந்து ஐஸ்கிரீமை புடுங்குனே. நல்ல வேலை பண்ண பூமாரி. இல்லனா நிஷா குட்டி தம்பி 2 பேருக்கும் ஐஸ்கிரீமை வாயில கொடுத்திருப்பாளா? பாருங்கம்மா நான் நல்ல வேலை தான பண்ணனே. அதுக்கு போய் என்ன யாசனீங்க? நிஷா குட்டி அழுதுகிட்டே இருந்தால்ல அதனால தான் உன்னை யாசனே மக்கா. சரி நிஷா குட்டி நீ நல்ல பிள்ளைல மக்களே. ஆமா நான் நல்ல பிள்ளை. பத்த சொல்லதே கேளு மக்களே. நம்ம 2 குட்டி தம்பிகளுக்கும் இப்பெல்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்கவே கூடாது. நீ இப்ப ஐஸ்கிரீம் கொடுத்தேன்னா தம்பிக்கு சளி பிடிக்கும், அப்புறம் ஜலதோஷம் வரும், இருமல் வரும், அப்புறம் காய்ச்சல் வர வந்துரும். நீ 2 தம்பிகளுக்கு அக்கால மக்களே. நீ பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டால அதனால நீ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆனா குட்டி தம்பிங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்கல்ல அதனால அவங்க 2 பேருக்கு இப்ப ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்க கூடாது. உன்ன மாதிரி பெரிய பிள்ளைங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ 2 தம்பிகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. அப்ப அவங்க சாப்பிடலாம். சரியா மக்களே? தம்பி 2 பேரும் பெரிய பிள்ளைங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஐஸ்கிரீம் கிடைக்குமா? கிடைக்கும் மக்களே. அத்தை வாங்கி தரேனா? சரிதே. அப்ப தம்பி 2 பேரும் என்ன மாதிரி பெரிய பிள்ளைங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன். அவங்க சாப்பிடுவாங்க. நிஷா குட்டி இப்ப எவ்வளவு அழகா சிரிக்கா. இப்பதான் அழகா இருக்கா. அம்மா நவீனும் நவீனனும் தூங்கிட்டாங்களா? இல்ல பூமாரி போட்டோகிராஃபரே பிள்ளைங்களை வச்சு நிறைய போட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நவீனையும் நவீனனையும் அத்தையும் மாமா தான் வச்சிருக்காங்க. 2 பேரும் இன்னும் தூங்கல. தம்பிங்க 2 பேரையும் வச்சு போட்டோ எடுக்க போறாங்களா? ஆமா பூமாரி நிறைய டிசைனா போட்டோலாம் எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜாலி. சரிமா அப்ப போட்டோ எடுக்கத நாங்க போய் பாக்கோம். சரி மக்களே பாத்து போங்க. நவீனையும் நவீனனையும் வச்சு நிறைய டிசைனா போட்டோ எடுக்க போறாங்க. நவீன் நவீனன் செல்லம் 2 பேரும் சிரிங்க. செல்லக்குட்டி அப்பாவை பாக்குறீங்களா? சிரிங்க சிரிங்க. அங்கிள் போட்டோ எடுக்கறாங்க பாருங்க. செல்லக்குட்டிங்களா சிரிங்க. அப்பதான் போட்டோக்கு சூப்பரா இருப்பீங்க. அத்தைய பாக்குறீங்களா? சிரிங்க மக்களே. ஏன் நவீன் செல்லம் சிரிச்சிட்டானே? நவீனன் செல்லக்குட்டி நீயும் சிரி மக்களே. மைனி நவீனனா நீங்க சொன்ன உடனே எப்படி சிரிக்காம பாருங்க. என் செல்லக்குட்டி அத்தை சொன்ன உடனே 2 பேரும் அழகா சிரிக்கிறீங்களே. 2 பேரும் இப்பவே நல்லா அத்தை சொல் பேச்ச கேளுங்க. சரி மக்களே இப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டே இருங்க. மாமா அதுக்குள்ள போட்டோ எடுத்துருவாங்க. சரியா? குட்டி பிள்ளைங்களா நேரா கேமரா பாருங்க. போட்டோகிராஃபர் தம்பி 2 பிள்ளைங்களும் அழாம சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே போட்டோ எடுத்துருங்க. ஃபங்க்ஷன் டைம்ல பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் பாத்தீங்களா? சீக்கிரமா அழதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்துருங்க. சரிங்கக்கா. ரெடி? நிஷா குட்டி நீ ஓடி அப்பா அம்மா பக்கத்துல நில்லு வா. நாங்க போட்டோ எடுத்தாச்சு. நிஷா குட்டி அப்பா அம்மா தம்பி கூட நின்னு சூப்பரா போட்டோ எடுத்துட்டியே. மகேஷ் நீங்களும் வாங்க போட்டோ எடுக்கலாம். ஆண்டா மக்களே தம்பிக்கு பேர் வைக்கும்போதே நாங்க எல்லாரும் போட்டோ எடுத்தாச்சுல. மகேஷ் நான் அப்பா அம்மா தம்பி 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்தோம்ல அதே மாதிரி மாமா நீங்க பூமாரி அக்கா சுபி எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுங்க. நல்லா இருக்கும்.
வாங்க. அக்கா 2 குட்டி பிள்ளைங்களையும் தனியா போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா 2 பிள்ளைங்களுக்கும் தனியா போட்டோ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க அண்ணே மைனி பிள்ளைங்களை வச்சு போட்டோ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் பிள்ளைங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன். அப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம். சரிக்கா. தம்பி இப்ப ஃபேமிலி போட்டோ எடுக்கிறீங்கல்ல, அதெல்லாம் 2 காப்பி தனித்தனியா லேமினேஷன் பண்ணணும். சரிங்க, நே பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நவீன பெரிய பிள்ளைங்களா வரும்போது இதுல வச்சுதான் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்.
மக்களே உனக்கும் சேர்த்து தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா நான் அப்புறம் நவி நவிலான் எல்லாரும் இதுல வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் இத நான் பூமாரி அக்காவுக்கும் கொடுப்பேன், அப்புறம் சுபிக்கும் கொடுப்பேன். செல்ல குட்டி. சரி பூமாரி எல்லாத்தையும் பத்திரமா அதே பையில வச்சு சுவர்ணேத்தரை கொடுத்துரு மக்களே, வேற எங்கேயும் போட்றாத. சரிம்மா நான் பத்திரமா அதே பேக்ல வச்சு சுவர்ணேத்தரை கொடுத்துறேன். சரி மக்களே. அடுத்தது கமலாத்தையும் அருணும் என்ன gift கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாவ் சூப்பரான Dress. குமரிகா இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஷா குட்டி இது நவீனுக்கும் நவீலனுக்கும் இந்த Dress எல்லாம் உனக்கு சேராது. நான் அப்பட்ட எனக்கு வேற புது Dress வாங்கி கேப்பேன். சரி வாங்கி கேளு, மாமா உனக்கு புது Dress வாங்கி தருவாங்க. சரி குமரி இன்னொரு Dress இருக்கு பாரு. ஆமா அந்த Dress ரொம்ப ஸ்டைலிஷா சூப்பரா இருக்குல. ஆமா பூமாரி ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு குட்டி ஷூ வேற இருக்கு பாரு. ஆமா இந்த எல்லா டி-ஷர்ட்டுக்கு மேல ஒரு கோட் சட்டை போட்டுருக்கலாம், அதே கலர்ல ஷூ இருக்கு. மேட்சிங் மேட்சிங். சமீரா ஹாய் லில்லி ஹாய் ஜில்லி, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாலியா ஸ்விம்மிங் பண்றீங்க. வெளிய எவ்வளவு வெயில் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா தண்ணிக்குள்ள ஜாலியா ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க. வா பூமாரி. சமீரா லில்லியும் ஜில்லியும் எவ்வளவு ஜாலியா தண்ணிக்குள்ள விளையாடுறாங்க பாத்தியா? ஆமா இன்னைக்கு தான் தண்ணி மாத்தணும், அதான் ரொம்ப ஜாலியா விளையாடுறாங்க. அம்மா கீர்த்தி வரலையா? கீர்த்தி வீட்ல போய் அவளை தேட போறேனா, சுசிலாதே சொன்னாங்க கீர்த்தி கடைக்கு போயிருக்கான்னு, அதனால தான் நான் மட்டும் வந்துட்டேன். சரி சரி. எம்மா பூமாரி வந்திருக்கா? சமீரா எதுக்கு இப்ப ஆன்ட்டியை கூப்பிடுதா? காலையில விளையாடுறதுக்கு வருவேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேனா, அப்ப பூமாரி வந்த உடனே என்னையும் கூப்பிடுன்னு சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட்டேன். ஏன் எதுக்கு சமீரா, ஏதாவது பிரச்சனையா? சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சோஃபால உட்காரு. பாத்திமா ஆன்ட்டி எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லிருப்பாங்க? நான் சமீரா கூட சண்டை எதுவும் போடலையே. பூமாரிமா வந்துட்டியா? இப்பதான் ஆன்ட்டி வந்தேன். ஆமா எதுக்கு என்ன நீங்க தேடுனீங்க? அதுவா ஒரு நிமிஷம் இரு இப்ப வரேன். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. வாவ் சூப்பரான பார்பி டால். பூமாரி மக்களே உனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கா? ஆமா ஆன்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. பூமாரி இந்த பார்பி டாலோட Dress எங்க அம்மா தான் ரெடி பண்ணாங்க. இந்த ரெண்டு Dressமே நூல்ல பின்னுனது. வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. பாத்திமா ஆன்ட்டி இந்த ரெண்டு Dress நீங்களா ரெடி பண்ணீங்க? ஆமா பூமாரி இந்த ரெண்டு டாலோட Dressம் நான் தான் ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருக்கு ஆன்ட்டி இந்த ரெண்டு டாலோட Dressம். இதே மாதிரி எங்களுக்கும் பெரிய Dress தச்சா சூப்பரா இருக்கும்ல? ஆமா ஆமா நல்லா இருக்கும். இந்த மக்களே இந்த பொம்மையை வாங்கிக்கோ. ஆன்ட்டி இந்த ரெண்டு டாலும் எனக்கா? ஒரு பொம்மை உனக்கு, இன்னொரு பொம்மை நிஷா குட்டிக்கு. வாவ் சூப்பர் ஆன்ட்டி. சமீரா இதுல உனக்கு எந்த பொம்மையும் வேண்டாமா? எனக்கு எங்க அம்மா வேற ஒரு பொம்மை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க பூமாரி, இதுல ஒரு பொம்மையை நீ வச்சுக்க, இன்னொரு பொம்மையை நிஷா குட்டி கிட்ட கொடுத்துரு சரியா? சரி சமீரா. ஐயா ஜாலி. இந்த ரெண்டு டால வச்சுமே நானும் நிஷா குட்டியும் மாத்தி மாத்தி விளையாடுவோம். பூமாரி அன்னைக்கு நிஷா குட்டிக்கு 2-3 பொம்மை கொடுத்தோம்ல, அதுக்கு நிறைய Dress தச்சு வச்சிருக்கேன், அதையும் தார எடுத்துட்டு போ சரியா? சரிங்க ஆன்ட்டி. வாவ் Dress எல்லாம் சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. இந்த பூமாரி இந்த பொம்மையோட Dress எல்லாத்தையும் நிஷா குட்டியே கொடுத்துரு சரியா? சரிங்க ஆன்ட்டி. Dress ஒவ்வொன்றும் எவ்வளவு சூப்பரா இருக்கு. குட்டி பொம்மைக்கு இந்த Dress ஒவ்வொன்னா போட்டு சூப்பரா விளையாடலாம். பூமாரி அன்னைக்கு நிஷா குட்டிக்கு பொம்மை எல்லாம் கொடுத்தோம்ல, அதுல இந்த ஒரு பொம்மை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, இதையும் கொடுத்துரு சரியா? நிஷா குட்டிக்கு இன்னைக்கு எவ்வளவு gift கிடைச்சிருக்கு. பூமாரி இந்த பொம்மையோட ஹேர் ஸ்டைல பாத்தியா? ஆமா முன்னாடி மங்கி கிராப் மாதிரி விட்டு சூப்பரா இருக்குல? ஆமா எனக்கு இந்த பொம்மையோட ஹேர் ஸ்டைலும் இதோட Dressம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சமீரா எனக்கும் இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்குமா? பூமாரி உனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் உனக்கு சூப்பரா இருக்கும். ஆன்ட்டி இந்த பொம்மை மாதிரி எனக்கு ஒரு நாள் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறீங்களா? சரி மக்களே நாளைக்கு உனக்கு இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன் சரியா? சரிங்க ஆன்ட்டி. சமீரா சூப்பர். நாளைக்கு நான் இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண போறேன். உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் பூமாரி. ஏமா குக்கீஸ் ரெடி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், ஸ்மெல் வருதுல? ஆமா மக்களே நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிமா. என்ன சமீரா சொன்னா குக்கீஸா? ஆமா பூமாரி எனக்கு குக்கீஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதத்தான் எங்க அம்மா கிட்ட செய்ய சொல்லியிருந்தேன். வாவ் என்ன சூப்பரான ஒரு சாக்லேட் ஸ்மெல். எங்க அம்மா எனக்கு சாக்லேட் குக்கீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. வாவ் சாக்லேட் வாசமே என்ன வாசம் அடிக்கி. அப்ப அந்த குக்கீஸும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பூமாரி நாமளும் போய் குக்கீஸ் ரெடி ஆயிட்டான்னு போய் பார்க்கலாம். சரி சமீரா.
எவ்வளவு பெரிய டெடி பியர் பொம்மை, பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. தம்பி இந்த வீடு தான் நிப்பாட்டுங்க. சரிங்க. ஐயோ, அந்த அங்கிள் பொம்மையை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பொம்மை உட்கார்ந்துல இருந்துச்சு, இப்ப எந்திரிச்சு நிக்கி. என்ன இது, பொம்மை நடந்து போகுது. ஐயோ, இந்த பொம்மை நடந்து அருண் வீட்டுக்குள்ள போகுது. பொம்மை எப்படி நடந்து போகும்? எப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இப்ப இந்த பொம்மை அருண் வீட்டுக்குள்ள போயிட்டு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மக்களே, குக்கீஸ் எடுத்து சாப்பிடுங்க. வாவ், சூப்பரான சாக்லேட் குக்கீஸ். சமீரா, அந்த பிளேட்ல உள்ள குக்கீஸ பாரு, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்குல. இந்தாங்க மக்களே, சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஆன்ட்டி. இந்தாங்க மக்களே, இந்த குக்கீஸும் உங்களுக்கு தான். வாவ், பூமாரி, அந்த குக்கீஸ பாரு. வாவ், சூப்பரான பேட்ஸ் நெஸ்ட். குட்டி பேட், அப்புறம் அதோட எக்ஸ். அப்படியே நெஸ்ட்ல உட்கார்ந்திருக்கிறது சூப்பரா இருக்குல. ஆமா, இத சாப்பிடாண்டா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. பூமாரி, சமீரா. சமீரா, இது கீர்த்தி குரல் மாதிரி இருக்குல. ஆமா, கீர்த்தி குரல் மாதிரி தான் இருக்கு. சமீரா, பூமாரி, கீர்த்தி, இங்க நாங்க கிச்சன்ல இருக்கோம், உள்ள வா. பூமாரி, சமீரா. என்னாச்சு கீர்த்தி, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? பூமாரி, என்னாச்சுன்னு சொல்லு கீர்த்தி, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? வர வழியில எங்கயாவது கீழே விழுந்துட்டியோ? இல்ல. அப்ப யாராவது உன்னை அடிச்சாங்களா? இல்ல. அப்ப ஏன் கீர்த்தி இப்படி அழுதுகிட்டு இருக்கா? என்னன்னு சொல்லு. பூமாரி, அது வந்து இதுதான் நடந்துச்சு. என்ன கீர்த்தி, சொல்லியா? டெடி பியரே நடந்து போச்சா? ஆமா, அது பைக்ல இருந்து இறங்கி நடந்து போச்சு. அம்மா, அப்புறம் அந்த டெடி பியர் நேரா அருண் வீட்டுக்குள்ள போயிட்டு. ஒரே உருண்டை வீட்டுக்குள்ளயா? ஆமா, அத பார்த்து பயந்துதான் நான் வேகமா அங்க ஓடியே வந்துட்டேன். நீ யார்கிட்டயாவது சொன்னியா கீர்த்தி? நான் பயத்துல யார்கிட்டயுமே சொல்லல. ஒருவேளை காட்டுக்குள்ள இருந்து இந்த பியர் தப்பிச்சு ஓடி வந்திருக்குமோ? பூமாரி, அது உயிருள்ள கரடி இல்ல, பொம்மை டெடி பியர். பொம்மை டெடி பியர் எப்படி நடந்து வீட்டுக்குள்ள போகும்? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூமாரி. இந்த டெடி பியர் எப்படி வீட்டுக்குள்ள போகலாம்? வா, நாம அத ஒரு கை பாப்போம். நம்ம போனா நம்மளையும் பிடிச்சு வச்சிரும் பூமாரி, அதனால நாம போக வேண்டாம். ஒண்ணும் பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, தைரியமா போலாம். வா போவோம். சமீரா, நீயும் வா. அம்மா, இந்த குக்கீஸ் எல்லாம் நாங்க வந்து சாப்பிடுதோம். சரி மக்களே. ஹாய் குட்டி, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களே. உங்களை எப்படி எழுப்புறது? குட்டி பையா, எழுந்துருங்க, சீக்கிரமா எழுந்துருங்க. எழுந்துருங்க. பூமாரி, நான் சொன்னம்ல அந்த டெடி பியர் பொம்மை அங்க பாரு. அட ஆமா, எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அந்த டெடி பியர் பொம்மை இப்ப அருணா அடிக்க போகுதுன்னு நினைக்கேன். ஆமா, கையை எப்படி தூக்கி வச்சிருக்குன்னு பாரு. இந்த பொறி உருண்டை இது தெரியாம எப்படி கொரட்டை விட்டு உறங்கிட்டு இருக்கான்னு பாரு. பூமாரி, அந்த டெடி பியர் பொம்மை அருண் பக்கத்துல வந்துட்டு. ஆமா, அருண் பக்கத்துல வந்துட்டு. நாம மூணு பேரு அப்புறம் இந்த டெடி பியர் ரூமுக்குள்ள வந்திருக்கோம். இதெல்லாம் தெரியாம இந்த பொறி உருண்டை எப்படி கொரட்டை விட்டு உறங்குதான் பாரு. இந்த பொறி உருண்டை எந்திரி. லூசு பொறி உருண்டை, ஏ பொறி உருண்டை எந்திரி. நீங்க 3 பேரும் இந்த ரூமுக்குள்ள எப்படி வந்தீங்க? பூமாரி, அந்த டெடி பியர் பொம்மை நம்ம மூணு பேரையும் பார்த்துட்டு. ஆமா, நம்ம மூணு பேரையும் பார்த்துட்டு. பூமாரி, நம்ம மூணு பேரும் இங்க இருந்து போயிருவோம். யாருங்க இருந்து ஒரு அடி கூட நவந்து போக முடியாது. பொறி உருண்டை எந்திரி. நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். எழுந்துரு குட்டி பையா. பொறி உருண்டை எந்திரி. கேட்டி பூமாரி, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு என் காது கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? நான் ஒண்ணு சத்தம் போடல, அந்த பக்கம் பாரு. அந்த பக்கமா? வாவ், எவ்வளவு அழகான டெடி பியர். பூமாரி, கீர்த்தி, சமீரா, நீங்க மூணு பேரும் சேர்ந்து எனக்கு இந்த பெரிய டெடி பியரை கிஃப்டா கொண்டுட்டு வந்திருக்கீங்களோ? அருணே, நாங்க ஒண்ணு இந்த டெடி பியரை கிஃப்டா கொண்டுட்டு வரல, அதுவா தான் வந்துச்சு. என்ன சொல்லியா கீர்த்தி?
டெடி பியர் அதுவா வந்துச்சா? ஆமா, அதுவா தான் வந்துச்சு. டெடி பியருக்கு கை கால் எல்லாம் முளைச்சி உயிர் வந்து அதுவா நடந்து எங்க வீட்டுக்குள்ள வந்துச்சோ? ஆமா அருணே, அப்படிதான் வந்துச்சு. பகல் கனவு காணாத கீர்த்தி பயந்தாங்கோலி. நீதான் கனவு கண்டிட்டு இருக்க, அங்க திரும்பி பாரு. ஜிங் ச ஜிங் ஜிங் ச ஜிங். டெடி பியர் இப்படி டான்ஸ் ஆடுது. ஜிங் 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 ஜிங். டெடி பியர். சொல்லுங்க குட்டி பையா. டெடி பியர் பேசுது. உங்க எல்லாரையும் நான் ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். நான் எங்கேயும் வரல. அழாத குட்டி பையா. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க யாரு உங்க கூட வர மாட்டோம். நீங்க எல்லாரும் என் கூட வந்துதான் ஆகணும். டெடி பியர், நீங்க எங்க எல்லாரையும் கடத்திட்டா போக போறீங்க. நான் உங்க யாரையும் கடத்திட்டு போகிறதுக்கு வரல. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் கூட்டிட்டு போக போறேன். எங்க அம்மாட்ட போடு. பெரிய பையன் தானே, எதுக்கு இப்படி பயந்தாங்குழி மாதிரி அழுதா? எங்க அம்மா கிட்ட போடு. நான் சேட்டை எல்லாம் பண்ண மாட்டேன் டெடி பியர். என்னை விட்டுருங்க. நான் ஒழுங்கா படிப்பேன். வாய்ப்பாடெல்லாம் 2வது வாய்ப்பாடுல இருந்து 12வது வாய்ப்பாடு வரைக்கும் நான் மனப்பாடம் பண்ணிருவேன். சேட்டையே பண்ண மாட்டேன். நல்ல பிள்ளையா இருப்பேன். சொல்லத கேளு, சீக்கிரமா என் கூட எழுந்திருச்சு வா. எங்க அம்மாட்ட போடு. நீ சரியான அழிவினி பையலால இருக்க. இப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நான் உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக போறேன். என்ன எங்கேயும் தூக்கிட்டு போகாதீங்க. அழுவினி பயல, முதல்ல ஒன்னதான் தூக்கணும். நீ யாரு டெடி பியர்? நீ எங்க இருந்து வந்தா? எங்களை இப்படி வானத்துக்கு மேல தூக்கிட்டு போறா? எங்க எல்லாரையும் கீழே விட்டுரு. நாங்க வீட்டுக்கு போகணும். ஏ பொறி உருண்டை, இப்ப நம்மள அந்த டெடி பியர் கீழே விட்டுச்சுனா நாம எல்லாரும் கீழே விழுந்துருவோம். ஆமா டெடி பியர், இங்க இருந்து எங்களை கீழே போட்றாத. கீழே கொண்டுட்டு போய் இறக்கி விடு. கொஞ்ச நேரமாவது அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. டெடி பியர், எங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும். பாத்திமா ஆண்டி எங்களுக்காக குக்கீஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை சாப்பிட போகணும். எங்களை கீழே இறக்கி விட்டுரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நாம இறங்க வேண்டிய இடம் கரெக்டா வந்துருச்சு. இறங்க வேண்டிய இடமா? ஆமா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, கீழே இறங்கிடலாம்.